நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பெற்ற தாய் உள்ளிட்ட 4 பேரை கோடாரியால் வெட்டி கொன்ற இளைஞர். உடல் பாகங்களை பிளாஸ்டிக் பையில் திணித்து பொட்டலம் கட்டியதோடு கழிவறையில் தீ வைத்து எரித்த பயங்கரம். நள்ளிரவு நேரத்தில் மாந்திரீகம் பித்து பிடித்து வலம் வந்த இளைஞர். 4 பேரை கோடாரியால் வெட்டி இளைஞர் கொலை செய்தது ஏன்? 8 வருடத்திற்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? ஏப்ரல் 9 கேரளா நத்தன்கோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில இருந்து கடும் துர்நாற்றம் வீசுறதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ 4 பேருடைய சடலங்கள் துண்டு துண்டா கிடந்திருக்கு. அதுவும் பாதி எரிஞ்ச நிலையில கிடந்திருக்கு. சடலங்களை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின கையோட என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் இறந்து கிடந்தது பேராசிரியர் ராஜதங்கம், அவருடைய மனைவி டாக்டர் ஜெயின் பத்மா, மகள் கரோலின், அவங்க சொந்தக்காரரான லலிதாங்கிறது தெரிய வந்துச்சு. தாய், தந்தை, மகள், உறவினர்னு 4 பேரை கொன்னுட்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சது யாரு? இப்படி கொடூரமா கொலை பண்ணதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமா எல்லா கேஸையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்காம இந்த கொலையில கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க போலீஸ். ஏன்னா கொலை நடந்த இடம் முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்கிற பெய்னேஸ் வளாகத்துல தான். சடலங்கள் மீட்கப்பட்ட ஏரியாவுல அளவுக்கு அதிகமான போலீஸும் குவிக்கப்பட்டு தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. எப்பவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற ஏரியாவுல 4 பேர் கொலை செய்யப்பட்டது அந்த பகுதியில இருக்கிறவங்களை கொலை நடுங்க வச்சிருக்குது. அந்த ஏரியாவுல பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள்னு நிறைய பேரு குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு வராங்க. அதனாலேயே எந்த நேரமும் அங்க போலீஸ் பாதுகாப்பு இருப்பது வழக்கம். அப்படிப்பட்ட செக்யூர்டான ஏரியாவுல 4 பேரை கொன்னது யாருன்னு அங்க உள்ள 40க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசி இருக்காங்க போலீஸ். அதுல வெளியாட்கள் யாரும் ஏரியாவுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியும் இல்ல. ஆனா ஒரு சிசிடிவி கேமராவுல மட்டும் நடு ராத்திரி நேரத்துல இளைஞர் ஒருத்தர் கார்ல போனது பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றின போலீஸ்காரங்க இளைஞர் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட ராஜா தங்கத்துடைய மகன் கேடல் ஜேன்சன் தெரிய வந்துச்சு. வீட்ல தாய், தந்தை, சகோதரி இறந்து கிடக்குறாங்க. கேடல் ஜேசன் நடு ராத்திரி காரை எடுத்துட்டு போனது போலீஸுக்கு பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. அதே நேரம் கேடல் ஜேன்சனை பிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு சிசிடிவி பதிவுகளை வச்சு தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. அதுல கேடல் ஜேன்சன் திருவனந்தபுரம் வழியா கார்ல போயிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பின போலீஸ் திருவனந்தபுரம் ஹைவேஸ்ல கேடல் ஜேன்சனை மடக்கி பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் சொன்னது போலீஸையே ஒரு நிமிஷம் கதிகலங்க வச்சிருக்கு. கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துல உள்ள பிரைவேட் காலேஜ்ல பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ராஜா தங்கம். அதே போல திருவனந்தபுரம் அரசு பொது மருத்துவமனையில டாக்டரா இருந்திருக்காங்க மனைவி ஜெயின் பத்மா. இந்த தம்பதியுடைய மகன்தான் கேடல் ஜான்சன், மகள் கரோலின். கணவன் மனைவி 2 பேருடைய குடும்பமும் வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லாத குடும்பம். தானும் அம்மா மாதிரி டாக்டர் ஆகணும்னு கரோலின் மருத்துவ படிப்பு படிச்சிட்டு இருந்திருக்காங்க. கேடல் ஜான்சனுக்கு மாந்திரீகத்துல தான் அதிக ஆர்வம் இருந்ததா சொல்லப்படுது. மகன் மாந்திரீகம் கத்துக்கிறதுல தாய் தந்தைக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அதனால ராஜா தங்கமும் ஜெயின் பத்மாவும்
அடிக்கடி மகனை கண்டிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா கேடல் ஜான்சன் அவங்க சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்கல. அடிக்கடி வெளியூருக்கு போய் மாந்திரீகத்தை பத்தி படிச்சுட்டு வந்திருக்காரு. மாந்திரீகத்துல ஊறி போன கேடல் ஜான்சனுக்கு ஆன்மா உடலை விட்டு எப்படி பிரியுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்திருக்காரு. அதுக்காக நடு ராத்திரி நேரத்துல தூங்கிட்டு இருந்த தாய், தந்தை, சகோதரி, உறவினர்னு 4 பேரையும் கோடாரியால வெட்டி கொன்னிருக்கான் கேடல் ஜான்சன். இரவு நேரத்துல வீட்டு மாடியில இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு பாக்குறதுக்காக போயிருக்காரு ராஜா தங்கம். அப்போ கதவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு இருந்த மகன் கேடல் ஜான்சன் தந்தையுடைய வாயை பொத்தி கோடாரியால கழுத்தை வெட்டி கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அடுத்தடுத்து அதே போல சவுண்டு விட்டு தாய் ஜேன் பத்மா, தங்கச்சி கரோலின், உறவினர் லலிதா 3 பேரையும் ரூமுக்கு வர வச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு பிறகு 4 பேருடைய உடல்களையும் துண்டு துண்டா வெட்டி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு பொட்டலம் கட்டி வீட்டு பாத்ரூம்ல வச்சு பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து சர்வ சாதாரணமா காரை எடுத்துட்டு போயிருக்கான் கேடல் ஜான்சன். இத அத்தனையையும் கேடல் ஜான்சன் தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்கான். மாந்திரீகம் மேல இருக்கிற ஆர்வத்தால அம்மா, அப்பா, தங்கச்சி, உறவினர்னு 4 பேரை கொலை பண்ணியிருக்கான். ஒருவேளை கேடல் ஜான்சன் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பானோன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்குது. உடனே கேடல் ஜான்சனுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ அவனுக்கு எந்த மனநல பிரச்சனையும் இல்லைங்கிறது உறுதியாச்சு. அதுக்கப்புறம் கொலையாளி கேடல் ஜான்சன் கிட்ட துருவி விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் கொலைக்கான காரணமே வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. மாந்திரீகம் படிக்கிறதால ராஜா தங்கம் கேவலமா பேசினதாவும், மாந்திரீகத்தை பத்தி படிக்கிறதுக்கு வெளியூர் போக ஜேன் பத்மாவும் தங்கச்சி கரோலினும் தடையா இருந்ததாவும், அதனால கொலை பண்ணதாவும் சொல்லியிருக்கான் கேடல் ஜான்சன். கொலை பண்ண நேரத்துல சொந்தக்காரரான லலிதாவும் வீட்டுல இருந்ததால அவங்களையும் சேர்த்து கொலை பண்ணிட்டதாவும் வாக்கு மூலத்துல தெரிவிச்சிருக்கான். அடுத்து அவனை கைது செஞ்ச போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க. திருவனந்தபுரம் அடிஷனல் நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்த இந்த கேஸ்ல 8 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்குது. 42 சாட்சியங்களை ஆஜர்படுத்தினதோட 120 ஆவணங்கள், வழக்கு சம்பந்தமான 90 பொருட்களை சமர்ப்பிச்சாங்க. நேர்ல பார்த்த சாட்சி ஒருவர் கூட இல்லாததால டெக்னிக்கல் சாட்சிகள் மூலமா கொலை நடந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அது என்ன டெக்னிக்கல் சாட்சினா, கேடல் ஜான்சன் கொலை செய்யறதுக்கு முன்னாடி கோடாரியால கொலை செய்யறது எப்படிங்கிற வீடியோவை யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்ததுக்கான ஆதாரமும், கோடாரிய ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி வர வச்சதுக்கான ஆதாரமும் கோர்ட்ல சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு கேடல் ஜான்சன் குற்றவாளின்னு தீர்ப்பளிச்ச நீதிமன்றம் அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டிருக்குது. நண்பனுடன் இன்டர்ன்ஷிப்புக்கு சென்ற பயோடெக் கல்லூரி மாணவி பக்கத்தில் உள்ள சமோசா வியாபாரி வீட்டுக்கு இளம் பெண்ணை விருந்துக்கு அழைத்து சென்ற மாணவன் கூல்ட்ரிங்க்ஸில் மதுவை கலந்து கொடுத்து மாணவியை மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞர்கள். நம்பி வந்த மாணவியை நாசம் செய்த இளைஞர்கள் பிடிபட்டார்களா? நடந்தது என்ன? நண்பன் கூட ஒரு இளைஞர் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த கல்லூரி மாணவி படுக்கையில இருந்து படபடன்னு எந்திரிச்சிருக்காங்க. என்னாச்சு, நாம ஏன் பெட்ரூம்ல படுத்திருக்கோம்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட உடலை பார்த்திருக்காங்க. அப்போ ஒட்டு துணி கூட இல்லாததை பார்த்து ஷாக்கான இளம்பெண் நண்பனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு. ஆனா விருந்துக்கு அழைச்சிட்டு வந்த நண்பனும் இல்ல, அவரோட இருந்த இன்னொரு இளைஞரையும் காணோம். அடுத்து பெட்ரூம்ல கிடந்த தன்னுடைய ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு பச்சுப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அழுதுகிட்டே பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயமே என்னங்கிறது காவல்துறைக்கு தெரிஞ்சது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 20 வயசான இளம்பெண் சென்னையில் உள்ள ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல பயோமெடிக்கல் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. மாணவி கூட அஜய்ங்கிற மாணவரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே மாநிலம் அப்படிங்கறதால கல்லூரியில சேர்ந்து சாப்பிடுறது, சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிறது, செல்போன்ல டெய்லியும் பேசுறது, வகுப்புலையும் நல்லா பேசுறதுன்னு இருந்திருக்காங்க.
மாணவிக்கு படிப்பு சம்பந்தமா நோட்ஸோ புக்கோ தேவைப்பட்டா கூட மாணவன் அஜய் தான் வாங்கி கொடுத்திருக்கான். மொத்தத்துல ஒரே ஊர்க்காரங்கன்றதுனால எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பிணைப்பு தான் மாணவிக்கும் இருந்திருக்குது. ஃபைனல் இயர்னா மாணவ மாணவிகள் இன்டர்ன்ஷிப் பண்றது வழக்கம்தான். அந்த இன்டர்ன்ஷிப்பால தான் தனக்கு பெரிய இழப்பே காத்திருக்குதுன்னு மாணவிக்கு தெரியல. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்துக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு போயிருக்காங்க மாணவி. கூடவே மாணவன் அஜயும் போயிருக்காரு. குகட் பள்ளியில் உள்ள ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்த மாணவி கிட்ட பக்கத்துல என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. நான் தனியா தான் போகணும், நீயும் கூட வர்றியான்னு மாணவன் அஜய் மாணவிய அழைச்சிருக்கான். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு மாணவி சொல்லியும் விடாம கன்வின்ஸ் பண்ணியிருக்கான் அஜய். ஒரு கட்டத்துக்கு மேல மறுக்க முடியாத மாணவி சரி வர்றன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னால அஜய்க்கு இருந்த மாஸ்டர் பிளான் தான் மாணவிய கண்ணீர் வடிக்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்குது. நிஜாம்பேட்டையில உள்ள ஒரு பிளாட்ல தங்கியிருந்து சமோசா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிற ஹரி தான் அஜயுடைய நண்பர். அவர் வீட்டுக்கு தான் மாணவிய விருந்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் அஜய். போன உடனே வாங்க சிஸ்டர்னு வரவேற்பு கொடுத்த ஹரி அடுத்து செஞ்ச விஷயம்தான் அதிர்ச்சியே. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு கண்ணாடி டம்ளர்ல குளிர்பானத்தை ஊத்தி கொடுத்திருக்கான். இல்ல பரவாயில்ல வேண்டாம் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க மாணவி. ஆனா அண்ணன் வீட்டுல கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க கூடாதான்னு பாச மழை பொழிஞ்சிருக்கான் ஹரி. அப்போ என்கிட்ட எப்படி ஜோவியலா பழகுறியோ அப்படியே என் நண்பன் ஹரிக்கிட்டையும் ஜோவியலா பழகலாம்னு அஜய் சொன்னதும் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிருக்காங்க மாணவி. ஆனா கூல்ட்ரிங்க்ஸ்ல மது கலந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல போதையில மயங்கி விழுந்து தன்னுடைய மானமே பறிபோகும்னு மாணவி நினைக்கல. மது கலந்த குளிர்பானத்தை குடிச்ச சில நிமிஷத்திலேயே மாணவி போதையில தன்னிலை மறந்திருக்காங்க. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அஜயும் ஹரியும் மாறி மாறி மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாணவிய அப்படியே பெட்ரூம்லயே போட்டுட்டு பக்கத்துல 2 பேரும் ஊர் சுத்த போயிட்டாங்க. தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம இருந்த மாணவி போதை தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்திருக்காங்க. தன்னுடைய உடம்புல துணி இல்லாததை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அப்பதான் நம்புன நண்பனே சமோசா வியாபாரியோட சேர்ந்து தன்னை வேட்டையாடி இருக்கிற விஷயமே மாணவிக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விவரத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து அதே பகுதியில சுத்திட்டு இருந்த மாணவன் அஜயையும் சமோசா வியாபாரி ஹரியையும் சுத்தி வளைச்சு கைது செஞ்ச போலீசார் ஜோடியா கம்பி என்னங்கன்னு சிறையில தள்ளி இருக்காங்க. நல்லா பழகுற சொந்த பந்தங்களையே நம்ப முடியாத இந்த காலத்துல உயிர் நண்பனாகவே இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள நம்புறதும் அவங்களோட தனியா வெளியில போறதும் இது போன்ற விபரீதத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. இனிமேலாவது பெண்கள் உஷாரா இருக்கணுங்கிறது தான் பலருடைய அட்வைஸ். 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் ஏங்கிய தம்பதி புலிக்கரைசலில் தாலி செயினை கழற்றி போட வைத்து அதனை பலமுறை குலுக்கி வினோத பூஜை செய்த போலி ஜோசியர். நடுராத்திரி 1 மணிக்குத்தான் புலிக்கரைசலை பார்க்க வேண்டுமென பயமுறுத்தல். 5 சவரன் தாலி செயினோடு நேக்காக எஸ்கேப்பான ஜோசியரை நெல்லை சீமைக்கே சென்று தூக்கிய போலீசார். போலி ஜோசியர் தம்பதியை ஏமாற்றியது எப்படி? ஜோசியர் போலீசில் பிடிபட்டதன் பின்னணி என்ன? கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு தம்பதி, சார் எங்களை ஒரு ஜோசியர் ஏமாத்தி 5 சவரன் நகையை திருடிட்டு போயிட்டதா புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து அந்த ஜோசியர் கிட்ட எப்படி ஏமாந்தோங்கிறதையும் சொல்லி இருக்காங்க. வெற்றிவேல் நகரை சேர்ந்த ரவிச்சந்திரன் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில ஒப்பந்த அடிப்படையில லேப் டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கும் விஷாலினிங்கிற பொண்ணுக்கும் கடந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனா குழந்தையே இல்ல. போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத மருத்துவர்கள் இல்ல. ஆனாலும் நம்ம வீட்டுல துள்ளி விளையாட ஒரு பிள்ளை கனி இல்லையேன்னு கணவனும் மனைவியும் தினம் தினம் மனம் நொந்திருக்காங்க.
அப்படிதான் ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட தங்களுக்கு குழந்தை இல்லாத குறைய சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு ரவிச்சந்திரன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பூஜை பண்ணினா குழந்தை பிறக்கும்னு சிலர் சொல்லியிருக்காங்க. விருப்பப்பட்டா அந்த ஜோசியர் கிட்ட பேசி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஜோசியருடைய செல்போன் நம்பரை வாங்கி கால் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சிருக்காரு ரவிச்சந்திரன். அவர் எந்த ஊரு என்ன பேருன்னு எதுவுமே கேட்காம ஜோசியர் ஐயாவான்னு கேட்டுதான் பேசியிருக்காரு ரவிச்சந்திரன். ஆனா எந்த விபரமும் கேட்காம பேசினதால அடுத்து நடக்க போற விஷயத்தை பத்தி அந்த தம்பதிக்கு தெரியல. ரவிச்சந்திரன் வீட்டு வாசல்லையே நின்னு ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டே இருந்த ஜோசியர், இந்த வீட்டுக்குள்ள தீய சக்தி இருக்குது, அதை எடுத்தா மட்டும்தான் பிள்ளை செல்வம் உள்ள வரும், அதுக்கு உடனே ஒரு பூஜை பண்ணியாகணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வீட்டுக்குள்ள வந்த ஜோசியர், கற்பூரம் குடு ஊதுபத்தி குடுன்னு பூஜை பொருட்களா கேட்பாங்கன்னு பார்த்தா கிச்சன்ல உள்ள புளியை எடுத்து தண்ணி ஊத்தி கரைச்சி கொண்டு வான்னு விஷாலினி கிட்ட சொல்லியிருக்காரு. எதுக்கையான்னு விசாலினி கேட்டதும் சொன்னதை செய்யு ஒரு அதட்டின ஜோசியர், உன் கழுத்துல கிடக்கிற தாலி செயினை கழட்டி புளி கரைசல்ல போடுன்னு சொல்லியிருக்காரு. அப்பவே உஷாராகி இருக்கலாம், ஆனா ஏன்னு கேள்வி கேட்டா கத்துவாரேன்னு யோசிச்ச விசாலினி தாலி செயினை கழட்டி புளி கரைசல்ல போட்டிருக்காங்க. அடுத்து புளி கரைசலை குலுக்குன்னு குலுக்கி ஏதோ மந்திரம் சொன்ன ஜோசியர் புளிக்கரைசல் சொம்ப அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில வச்சுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே பூஜை அறையில போய் புளிக்கரைசல் சொம்ப வச்ச விசாலினி கிட்ட, சொம்ப தொடவே கூடாது, பூஜை அறைய திறக்கவும் கூடாது, நடு ராத்திரி 1 மணிக்கு போய் தான் திறக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு தட்சணை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. எவ்வளவு வேணும் ஐயான்னு ரவிச்சந்திரன் கேட்டப்போ, இப்போ வெத்தலையில 101 ரூபாயை வச்சு கொடு, உனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கையால நீ விருப்பப்பட்ட தட்சணையை கொடுன்னு சொல்லியிருக்காரு ஜோசியர். அதை கேட்டதும் உச்சியே குளிர்ந்துருச்சு அந்த தம்பதிக்கு. ஆனா நடு ராத்திரி பூஜை அறைக்கு போனாதான் புளி கரைசலை பார்த்து வயிற்றுல புளிய கரைக்க போகுதுன்னு அந்த தம்பதி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. நடுராத்திரி 12:59 வரைக்கும் தூங்காம முழிச்சிருந்த தம்பதி சரியா 1 மணிக்கு போய் பூஜை அறைய திறந்து புளிக்கரைசல் சொம்ப பார்த்திருக்காங்க. அப்பதான் புளிக்கரைசலை குலுக்கும் போதே தன்னோட 5 சவரன் தாலி செயினை ஜோசியர் லவட்டிக்கிட்டு போன விஷயமே விசாலினிக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் ஒப்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த காவலர்கள் 1 வாரத்துக்கு முன்னால தண்டையார்பேட்டையில இதே புளிக்கரைசல் பாணியில தான் ஒரு வீட்டுல பூஜை பண்ணி 5 சவரன் நகையை ஒருத்தன் கையோட கொண்டு போயிருக்கான்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தண்டையார்பேட்டை ஸ்டேஷன்ல விசாரிச்சப்போ அதே நபர் தான் ரவிச்சந்திரன் வீட்டுல புளிக்கரைசல் புருடாவை அரங்கேற்றினது தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த ஜோசியருடைய செல்போன் என்ன ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீசார். அதுல நெல்லை தச்சநல்லூர் சூர்யா தான் ரவிச்சந்திரனையும் தண்டையார்பேட்டையில உள்ள ஒரு பெண்ணையும் ஏமாத்தி செயினை திருடிட்டு போயிருக்காருன்னு தெரிய வந்திருக்குது. அடுத்து நேரா அங்க போயிருக்காங்க போலீசார். ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி எந்த பதற்றமுமே இல்லாம இருந்த சூர்யா விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள ஓடி 2 செயினை எடுத்துட்டு வந்து காவலர்கள் கிட்ட கொடுத்திருக்காரு. அதோட எந்த பிரச்சனையும் பண்ணாம காவல் வாகனத்துல சமத்தா ஏறி உட்கார்ந்த புருடா ஜோசியர் தப்புதான் சார்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்த உண்மையையும் கொட்டிட்டாரு. அடுத்து சூர்யாவை கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க போலீசார். அங்க வச்சு புருடா ஜோசியர் பேசுனதுதான் ஹைலைட்டே. போலீஸ் ஸ்டேஷனுடைய வாஸ்தே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே போயிருக்காரு புருடா ஜோசியர் சூர்யா. அதை கேட்டு ஒரு பக்கம் காவலர்களுக்கு சிரிப்பு வந்தாலும் செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கே வாஸ்து சொல்றியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, உங்க ஸ்டேஷனுடைய வாஸ்து சரியில்லாம தான் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருக்குது, வாஸ்து மட்டும் சரியா இருந்தா பணிச்சுமையே இருக்காதுன்னு ஜோசியம் சொல்லியிருக்காரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில காவலர்களுக்கே விபூதி அடிக்க பார்த்த புருடா ஜோசியர் சூர்யாவை கைது செஞ்ச போலீசார் இது மாதிரி வேற யாரையாவது சூர்யா ஏமாத்தி இருக்காரா அப்படின்னும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.
இரவு நேரத்தில் தென்னந்தோப்புக்குள் இருந்து கேட்ட அழுகை சத்தம், பதறி அடித்துக் கொண்டு ஓடிய பொதுமக்கள், இரத்த வெள்ளத்தில் இருந்த இளைஞர்களை பார்த்து குலை நடுங்கிய மக்கள், போதை தெளிந்ததும் நண்பனின் சடலத்தை கட்டிப்பிடித்து காதறி அழுத இளைஞர், கறி விருந்துடன் நடந்த மது பார்ட்டியில் நடந்தது என்ன, இளைஞரை கொலை செய்தது யார், பின்னணி என்ன? இரவு 7 மணிக்கு வெள்ளிச்சந்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்திருக்குது. சார், கண்ணமங்கலத்துல இருக்கிற தென்னந்தோப்புல 2 பேரு குத்துயிரும் குலையுருமா கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க சார்னு சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்து பார்த்தப்போ ரத்த வெள்ளத்துல கிடந்த இளைஞரை கட்டி பிடிச்சு மற்றொரு இளைஞர் கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காரு. பக்கத்துல இன்னொரு இளைஞர் கையில கத்தி குத்துப்பட்டு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த போலீஸ்காரங்க 2 இளைஞர்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்க அழுதுகிட்டு இருந்த இளைஞர்கிட்ட, உன்னுடைய பேர் என்ன, ரத்த வெள்ளத்துல கிடக்கிறவருடைய பேர் என்ன, அவங்கள யார் இப்படி பண்ணதுன்னு துருவி துருவி கேள்விகளால கேட்டிருக்காங்க. அதுலதான் வெட்டுப்பட்ட ஒருத்தருடைய பேரு அஜீஸ்னும் இன்னொருத்தருடைய பேரு பரத்ங்கிறதும் அழுதுகிட்டு இருந்தவருடைய பேரு அனீஷ் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அந்த நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட வந்த மருத்துவர்கள் 2 பேரையும் பரிசோதிச்சு பார்த்துட்டு பரத் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. காயமடைஞ்ச அஜீஸுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பரத் உயிரிழந்த செய்தி கேட்டதும் என் கையாலேயே உன்னைய கொன்னுட்டனேன்னு சொல்லி கதறி இருக்காரு அனீஷ். அதை கவனிச்ச போலீஸ்காரங்க அனீஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கன்னியாகுமரி திருநயினார் குறிச்சிதான் அஜீஸ், அனீஷ், பரத்துக்கு சொந்த ஊரு. அதே ஊர்ல கறி வெற்ற வேலை பார்த்துட்டு இருந்த 3 பேரும் லீவு நாட்கள்ல தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கண்ணமங்கலத்துல உள்ள தென்னந்தோப்புக்கு போய் கறி சமைச்சு மது குடிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி தான் 13ஆம் தேதி அனீஷ், பரத், அஜீஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருன்னு மொத்தம் 6 பேர் தென்னந்தோப்புக்கு போயிருக்காங்க. மதியம் 2 மணிக்கு போனவங்க கறி சோறு சமைச்சு சாப்பிட்டு மது குடிச்சிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பரத்துடைய அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க. காலையில வெளியே போன மகன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சத்தம் போட்டிருக்காங்க. தாய் திட்டினதும் அங்க இருந்து புறப்பட்ட பரத்தை வீட்டுக்கு போக கூடாதுன்னு தடுத்திருக்காரு அனீஷ். டே, என்ன விட்ரா, நான் வீட்டுக்கு போகணும்னு அனீஷ் கிட்ட மல்லு கட்டியிருக்காரு பரத். ஆனா ஃபுல் போதையில இருந்த அனீஷுக்கு பரத் சொன்னது எதுவும் காதலையே விழல. அப்போ பரத்துக்கும் அனீஷுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதை தடுக்க போன அஜீஸ தான் வச்சிருந்த கத்தியால குத்துறதுக்கு பாஞ்சிருக்காரு அனீஷ். அப்போ அவர்கிட்ட இருந்து அஜீஸ் நொடியில தப்பிக்க அந்த கத்தி குத்து பரத் மேல விழுந்திருக்கு. குடி போதையில நிதானமே இல்லாம இருந்த அனீஷ் பரத் தான் அஜீஸ்னு நினைச்சு வயிற்றுலையும் கழுத்துலையும் சர மாரியா குத்தி கிழிச்சிருக்காரு. இந்த கொடூர தாக்குதல்ல சம்பவ இடத்திலேயே பரத் துடிதுடிச்சு இறந்துட்டாரு. தடுக்க போன அஜீஸையும் கத்தியால வெட்டி இருக்காரு அனீஷ். அதுல நிலை குலைஞ்ச அஜீஸ் ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்திருக்காரு. பரத் உயிரிழந்ததை பார்த்ததும் கூட இருந்த 3 பேரும் பயத்துல அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு போதை தெளிஞ்சதும் எழுந்து பார்த்த அனீஷ் பக்கத்துல நண்பர்கள் 2 பேரும் உடல்ல வெட்டு காயங்களோட மயங்கி கிடந்ததை பார்த்து பதறி இருக்காரு. மயக்கத்துல இருந்த அஜீஸ் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி இருக்காரு. அப்பதான் அனீஷுக்கு தான் போதையில இருந்தப்போ என்ன நடந்ததுங்கிற எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்குது. நம்ம கையாலேயே நண்பனுடைய உயிர் போயிருச்சுன்னு பரத்தை கட்டி பிடிச்சு சாரை சாரையா கண்ணீர் வடிச்சிருக்காரு அனீஷ். அதுக்கு பிறகு அனீஷை கைது செஞ்ச போலீஸ் அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க. பணி முடிந்து நள்ளிரவு வீடு திரும்பிய பெண் ஐடி ஊழியர் கேரள இளம் பெண்ணின் வாயை மூடி இழுத்து சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற பரோட்டா மாஸ்டரின் கையை கடித்துவிட்டு தப்பி ஓடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற இளம் பெண். பரோட்டா மாஸ்டரை போலீசார் தட்டி தூக்கியது எப்படி, நடந்தது என்ன? இரவு 12 மணி இருக்கும். பயங்கர இருட்டு.
பெருங்குடி பகுதியில பெருசா ஆள் நடமாட்டம் இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கிற 24 வயசு பொண்ணு ஒருத்தங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்ல, இருட்டா வேற இருக்குதுன்னு அந்த இளம்பெண் விறுவிறுன்னு தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு இளம்பெண் முதுகுல ஒருத்தன் தட்டி இருக்கான். அப்போ பதறுன அந்த இளம்பெண் பயங்கர சத்தம் போட்டிருக்காங்க. ஏய், சத்தம் போடாதன்னு சொல்லி இளம்பெண்ணுடைய வாயை பொத்தி தரன்னு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு போய் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட முயற்சி பண்ணியிருக்கான். டே ப்ளீஸ்டா, என்னை விட்டுடான்னு கத்தி கதறி இருக்காங்க அந்த இளம்பெண். ஆனாலும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னுடைய வக்கிர புத்திய காட்டியிருக்கான் அந்த கொடூரன். இளம் பெண்ணும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் கிட்ட இருந்து தன்னைய காப்பாத்திக்க மல்லு கட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவனை சமாளிக்க முடியாத இளம்பெண் அவன் கைய பிடிச்சு கடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. ஆனா வெறி பிடிச்ச அவன் மறுபடியும் அவங்க கைய பிடிச்சு இழுத்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கான். இரவு நேரம் வேற, அந்த பகுதியில யாரும் இல்ல. என்ன பண்றது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாம கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய சத்தம் யாருக்குமே கேட்கல. அதுக்கப்புறம் அவனை எட்டி உதைச்சிட்டு தப்பிச்சு ஓடின இளம்பெண்ண விடாம துரத்தி இருக்கான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம திணறன இளம்பெண் கத்தி கதறி அழுதுருக்காங்க. அப்போ பெண்ணோட அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்குது. உடனே அந்த சத்தத்தை கேட்டு என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க மக்கள். பொதுமக்கள் ஒன்னு கூடுறத பார்த்ததும் அந்த இளைஞர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடியிருக்கான். அடுத்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் நேரா துறைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அடுத்து இளம்பெண் சொன்னதை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் நடுராத்திரியில தனியா எங்க மேடம் போனீங்கன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் இளம்பெண்ணுக்கு தமிழ்நாடு சொந்த ஊர் இல்லைன்னும் கேரளா தான் சொந்த ஊர் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. சென்னை பெருங்குடியில தங்கியிருக்க அந்த இளம்பெண் ஐடில வேலை பார்த்துட்டு வராங்க. இளம்பெண் வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்ததும் இளைஞர் ஒருத்தன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனதும் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி காட்சியில தெளிவா பதிவாகி இருக்குது. நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படிங்கிறது அந்த இளம்பெண்ணுக்கு அப்போ தெரியல. அதுக்கு பிறகு இளம்பெண் தன்னுடைய வீட்டுக்கிட்ட போனதும் அவங்களுடைய வாயை பொத்தி பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான். அடுத்து 20க்கும் அதிகமான சிசிடிவி காட்சிகளை வச்சு கொடூரனை கையும் களவுமா தூக்கின போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்க பாணியில கவனிச்சிருக்காங்க. அதுல அந்த இளைஞருடைய பேரு லோகேஸ்வரன் அப்படிங்கிறதும் அவருடைய சொந்த ஊரு ராமநாதபுரம் அப்படிங்கிறதும் சென்னையில தங்கி இருந்து பரோட்டா மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்குது. அடுத்து அவன் கிட்ட விசாரிச்சப்போ, சார் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, குடி போதையில இப்படி பண்ணிட்டேன் சார், என்னைய விட்டுருங்க சார்னு கதறி இருக்கான் லோகேஸ்வரன். செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு கதறி நாடகமாடுனா சட்டம் விட்டுருமான்னு லோகேஸ்வரனை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு